ஆத்மா மனம் சேரும் போது என்ன நடக்கும்? சூரியன் சந்திரன் இணைந்தால் உண்டாகும் யோகம் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதையும் பாருங்கள். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். கிரக சேர்க்கை என்ற தலைப்பில் சூரியனுடன் சந்திரன் சேர்ந்தால் என்ன பலன் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வாருங்கள். ஜோதிடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பதை அமாவாசை யோகம் என்று அழைப்பார்கள். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் நாளே அமாவாசை ஆகும் என்பதால் இந்த பெயர் வந்துள்ளது. இந்த சேர்க்கை பெற்ற ஜாதகர்கள் பெரும்பாலும் அமாவாசை திதியிலோ அல்லது அதற்கு அருகிலுள்ள திதியிலோ பிறந்திருப்பார்கள். ஜோதிடத்தில் சூரியன் ஆத்மா, அக்னி தத்துவம், சந்திரன் மனம், நீர் தத்துவம். இந்த இரண்டின் சேர்க்கை என்பது நெருப்பும் நீரும் ஒன்றாக இணைவது போன்றது. இந்த சேர்க்கையில் பிறந்தவர்கள் அதிக கற்பனை திறன், ஆழமான உணர்வுகள் மற்றும் ஆத்ம பலம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் இந்த சேர்க்கை அமைந்துள்ள பாவத்தை பொறுத்து இது ஒருவருக்கு தன்னம்பிக்கையையும் சில நேரங்களில் உணர்ச்சி போராட்டங்களையும் ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. சூரியன் ஆத்மகாரகனாகவும் சந்திரன் மனோகாரகனாகவும் இருப்பதால் இந்த சேர்க்கை ஒருவருக்கு மிகுந்த மனவலிமையையும் அதே சமயம் பிடிவாத குணத்தையும் அளிக்கலாம். சூரியன் தந்தையையும் சந்திரன் தாயையும் குறிக்கிறது. எனவே இந்த சேர்க்கை பெற்றவர்களுக்கு பெற்றோரின் ஆதிக்கம் அல்லது தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் வீடு, நிலம், வசதியான வாழ்க்கை ஆகியவற்றை உருவாக்குவதில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். பிருஹத் ஜாதகம் என்ற ஜோதிட நூலில் எந்திரங்களை உருவாக்கி பயன்படுத்தும் தொழில்கள், சிற்பம், கற்களால் கட்டிடங்களை நிர்மாணிக்கும் பணிகள் செய்பவர்கள் பலர் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்றவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. சூரியன் மற்றும் சந்திரன் 12 பாகைக்குள் சேர்ந்து நல்ல பாவங்களில் அமையும்போது அந்த ஜாதகர் உடல் மற்றும் மனவலிமை கொண்டவராக, பல எந்திர கருவிகள் உருவாக்குபவராக, மருத்துவ அறிவு கொண்டவராக, அரசியல் அல்லது நிர்வாக திறன் உடையவராக, புத்திக்கூர்மை மிக்கவராக, சிறந்த நிர்வாகியாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகம் நல்லது என்றாலும் இது அசுப பாவங்களில் அமையும்போது எதிர்மறையான பலன்களையும் தரும். சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து இருந்தால் எல்லாவித செல்வங்களும், வீடு, ஆயுள் விருத்தி பெற்றவராக இந்த ஜாதகர்கள் இருப்பார்கள் என்றும் இரவில் சத்தங்களை கேட்பவனாக இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. புலிபாணி சித்தர் கூற்றுப்படி இந்த அமைப்பில் உள்ள நபர் அதிகபட்சம் 78 வயது வரை உயிர் வாழ்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த சேர்க்கை பெற்றவர்கள் நீர் ஓடை போல பல இடங்களில் வாழ பழகிக் கொள்வார்கள். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். இவர்கள் அறிவாளிகள், புகழ் மிக்கவர்கள், சாமர்த்தியசாலிகள், மனதில் மறைக்கும் குணம் உடையவர்கள், குறிபார்த்து செயல்படுபவர்கள், தர்ம நெறி மிக்கவர்கள். அதே சமயம் கொஞ்சம் பிடிவாதம், விதண்டாவாத குணம் இருக்கும். வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மின்னல் வேக சிந்தனை கொண்டவர்கள். ஒருவர் பேசாமல் இருந்தாலும் அவர்களின் எண்ணத்தை முன்கூட்டியே உணரும் திறன் இந்த ஜாதகர்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த சக்திகளை தவறாக பயன்படுத்தினால் மன அழுத்தம், தனிமை, திடீர் கோபம் போன்ற பிரச்சனைகள் உருவாகும். மேலும் கண் திருஷ்டி தோஷம் பாதிக்கும். இதனால் தலைபாரம், கண் எரிச்சல் இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படலாம். சூரியன் மற்றும் சந்திரன் மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் இடைப்பட்ட நிலை என்று சொல்லலாம். இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் இந்த சேர்க்கை பெற்றவர்கள் உயர்வை அடைவார்கள் அல்லது உள்ளுக்குள் போராடும் வாழ்க்கை அமைந்துவிடும். மொத்தமாக பார்த்தால் சூரியன் மற்றும் சந்திரன் சேர்க்கை ஒருவரின் ஆத்மாவையும் மனதையும் ஒரே நேரத்தில் இயக்கும் மிக சக்தி வாய்ந்த அமாவாசை யோகம் ஆகும். இந்த யோகத்தின் தத்துவத்தை புரிந்து கொண்டு மனதை கட்டுப்படுத்தி ஆத்ம பலத்தை சரியான வழியில் பயன்படுத்தினால் இந்த சேர்க்கை பெற்றவர்கள் உயர்ந்த நிலைக்கும் புகழுக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் செல்ல முடியும். ஆனால் இந்த சக்திகளை தவறாக பயன்படுத்தினால் அதே யோகம் உள்ளார்ந்த போராட்டங்களாக மாறும். எனவே உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் எங்கு எப்படி அமைகிறது, அதை எவ்வாறு வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதே உண்மையான ஞானம். கிரக சேர்க்கை ரகசியங்களில் சூரியனுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் உண்டாகும் பலன்கள் அடுத்த வீடியோவில் சூரியன் சந்திரனுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலோ அல்லது மற்ற கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ அல்லது சூரியன் சந்திரனுடன் சேர்ந்து இருக்கும் ராசி மற்றும் வீடுகளால் பலன்கள் கட்டாயம் மாறுபடும். குழம்ப வேண்டாம். மேலும் இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நன்றி, வணக்கம்.